ஹீட்டே தெரில. இது வந்து என்ன கல் எதில் வச்சு கட்டினாங்கன்னு தெரில. தமிழ் 1567 வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்களா எக்ஸிட் ஆகிறதுக்கான வழி இது. இவங்க வந்து அப்போ எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னே தெரியல. ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்துருந்தீங்கன்னா நம்மளோட சேனல் பண்ணி ஒரு பெல் ஐக்கானே தட்டிட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு டைம் டு டைம் வரும். பார்த்தீங்கன்னா ஒரு 500 வருஷம் பழமையான ஃபோர்ட்டு. ஸோ அதை காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு நான் போயிட்டுருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் இதோட பாதை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறதுக்கான நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து தமன் ஃபோர்ட்டுக்கு வந்துட்டேன். என்ட்ரன்ஸ்லாம் நிற்கிறேன். இதான் அதோட தமன் ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாதான். ஸோ ஃப்ரீ தானா. உள்ளே போயிட்டு நம்ம வந்து எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாமா. ஆனால் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து எடுத்து நைட்டு வந்து 9 மணி வரையும் தான். இந்த ஃபோர்ட்டுக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட இந்திய பாகிஸ்தான் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு யுத்த பீரங்கி வாகனத்தை தான் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 1960லேருந்து 1980 வரையிலான ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்ததில்ல. ஸோ அந்த காலகட்டத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு உண்மையான ஒரு யுத்த பீரங்கி வாகனத்தை தான் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதோட என்ட்ரன்ஸில் காட்டுறேன். அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள். அதில் ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் ஆர்மி T-55 டேங்க்கு. 1971 வார் இந்தியன் ஆர்மி T-55 டேங்க் டெஸ்ட்ராய்டு ஓவர் 58 பாகிஸ்தானி டேங்க்ஸ் ரஷ்யன் மேடு. நான் உள்ளே வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன். இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி செவத்தில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க. ஏன்னா இதாங்க என்ட்ரன்ஸ் மேலே ஏறுறதுக்கு. ஸோ இந்த ஸ்டெப் வழியாக ஏறி மேலே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஃபோர்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 1614 கட்ட தொடங்கி 1672 கட்டி முடிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதை பார்த்தா தமிழ்னு எழுதியிருக்கானுங்க. இங்கே வந்தோம் தமிழ். இங்கேயும் வந்து சம்பவம் பண்ணிட்டு போயிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தா அந்த யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு இந்த பீரங்கியா இதெல்லாம் வந்து 1 by 1 வந்து ஏகப்பட்டது இருக்குது. 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அப்போ இப்போ தான் இப்படி தான் வந்து உபயோகப்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கடல் வழியாக யாராவது வந்தாங்க தாக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா ஸோ இங்கேருந்து தாக்குறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் லைனில் தெரியுதா 1 2 3 4 5 6 7. இந்த லைனில் வந்து 7 இருக்குது. இந்த கோட்டை வந்து முகாலயர்களுக்கு எதிராக வந்து போர்ச்சுகீசியர்களால் கட்டப்பட்டது அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்களேன், ஒவ்வொரு 100 மீட்டருக்கு இடையிலையும் வந்து இந்த மாதிரி காவலாளிகள் அறையெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் உள்ள இந்த ஒரு கட்டடத்தோட ஒரு கோட்டைகள்லாம் நம்ம வந்து இது புக்கில் படித்து தெரிஞ்சிருப்போம். இல்லைனா வந்து ஒரு மூவியில் ஏதாச்சும் அனிமேஷனாக பார்த்துருப்போம். வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நேராகவே வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்களேன், உள்ளே வந்து அந்த காவலாளிகள் அறைகள்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. நம்ம இங்கே வந்து யாராவது வேவ் பார்க்குறதுக்கு உள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியில் யாராவது வந்துடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா இங்கேருந்து பார்த்து வந்து ஒரு தகவலை வந்து தெரிவிக்கிறதுக்காக இருக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு தாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்காக வந்து இது வந்து கட்டிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு 100 மீட்டர்லையுமே இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. வெளிலேருந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக வந்து பார்க்குறதுக்காக. ரொம்ப பெரிய கோட்டைங்க. இது உள்ளே போயிட்டே இருக்கு. நானும் 1 மணி நேரமாக நடந்துகிட்டே இருக்கேன். பாய் नहीं देख रहा था।
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசியர் ஃபஸ்ட்டு வந்து எப்படி வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து இங்கே போர்டு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த தமன் ஃபோர்ட்டோட ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து 1523 டியோகோ டி மெலோ அப்படிங்கிறவர் வந்து கடல் வழியாக வந்து ஓர்மிஸ் நகரத்தை நோக்கி பயணம் செஞ்சுருக்காரு. அதாவது டியோகோ டி மெலோ அப்படிங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து போர்ச்சுகீசியரோட கேப்டன். அவர் வந்து இந்த ஓர்மிஸ் நகரத்தை நோக்கி பயணம் செய்யும்போது அவரோட கப்பல் பார்த்திங்கன்னா வந்து எதிர்பாராத விதமாக வந்து புயலில் சிக்கி தற்செயலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமனோட கடற்கரை வந்து வந்தடைஞ்சிருக்கு. ஸோ அப்படி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து தமன் வந்து போர்ச்சுகீசியரோட ஆதிக்கத்தில் வந்து போயிருக்கு. ஸோ இவங்களோட அந்த கட்டமைப்பை பாருங்களேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த கல் இருக்குல்ல, இந்த மாதிரி கல்லை வந்து இது சிமெண்ட் மாதிரி தெரில, அதை வச்சு கட்டினது தான் அது. இன்னும் பார்த்திங்கன்னா அப்படியே நிறைய இடம் செதஞ்சிருந்தாலும் ஒரு சில இடம் பார்த்திங்கன்னா வந்து செம ஸ்ட்ராங்காக இருக்குது. மறுபடியும் மேலே ஏறுறேங்க. ஏன்னா வந்து கீழே வந்து தண்ணி குடிக்கிறதுக்காண்டி வந்தேன். இப்போ நிறைய விஷயத்தை நான் வந்து கீழே வந்து கவனித்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்டு மாதிரி உள்ளே ஒன்று போகுது. அது வந்து நிறைய இடத்துல அடைச்சி வச்சுருக்காங்க. அது உள்ளே போகலாமா என்னன்னு தெரில. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து ஒவ்வொரு 10 மீட்டர் இல்லை 5 மீட்டருக்கு இடையில வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஒரு ஸ்லாட் மாதிரி. அந்த சைடு என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அந்த சைடுலேருந்து பார்த்தா தெரியும். இப்போ பாருங்களேன், இந்த சைடு ஒன்று இருக்கா, அதே மாதிரி இந்த சைடு ஒன்று, இந்த மாதிரி வரிசையாக போயிட்டே இருக்குது. இந்த காவல் காக்குறாங்கல்ல, அவங்களுக்கான அறையை வந்து மறுபடியும் காமிக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கடல் தெரியும் அந்த சைடு. ஸோ அங்கேருந்து வெளியிலேருந்து என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக வந்து கவனிக்கிறதுக்காக அதோட அறை உள்ளே போய் காட்டுறேன் வாங்க. பாருங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டே தெரில. இது வந்து என்ன கல் எதில் வச்சு கட்டினாங்கன்னு தெரில. வெளியில் அவ்வளோ வந்து ஒரு செமையான ஹீட்டாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஹீட்டு தெரில, அப்படியே ஜிலி ஜிலுன்னு இருக்குது. இந்த சைடு பாருங்கள் 3 ஜன்னல் வச்சுருப்பாங்க. இந்த சைடு ஒன்று, இந்த சைடு, இந்த சைடு. 3லேருந்து பார்த்தீங்கன்னா யார் எந்த சைடு எங்கேருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். இங்கேருந்து கடல் ஃபுல்லாகவே வந்து ஓரளவுக்கு தெரியுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து யாராவது வர்றாங்க அப்படின்னா இங்கேருந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். இது வந்து மெயினாக வந்து அவங்க ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து வேவ் பார்க்கறதுக்காண்டி இதை வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஒரு ஆள் தாங்க நிற்கலாம் உள்ள. அதை பாருங்கள், ஒரு ஆள் நிற்கிறதுக்கான ஸ்பேஸ் தான் அதில் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த தமனோட ஃபோர்ட்லேருந்து கீழே இறங்கினீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பழமையான சர்ச் ஒன்று இருக்குது. ஒரு ruined சர்ச் மோடி தமன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து பில்டு இன் 1567 வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கப்பா, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 500 இயர்ஸ் வந்து ஓல்டு சர்ச் இது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் ஒரு நடந்துகிட்ருக்கு இந்த சைடு. இதாங்க அந்த பழமையான சர்ச். இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து சிதைஞ்சு போய் உடஞ்சி கிடக்கு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனால அவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 வருஷம் பழமையான ஒரு சர்ச்சாக இருந்தாலுமே இது ஒரு கட்டமைப்பு வடிவத்தை பாருங்களேன், செம்மையாக இருக்குது. பாருங்கள், 500 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து கட்டியிருந்துருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஷாட் போயிட்டுருக்கு. ஸோ அந்த சைடு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அந்த சர்ச் வந்து உள்ளே வந்து இன்னும் வந்து அது உபயோகத்தில் இல்லை. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இயேசுவோட சிலுவை வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மேலே இருக்கா இயேசுவோட சிலுவை. அவ்வளோ டிசைன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு நிறைய இடத்துல அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த பாருங்க கேஸ். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்கம் மாதிரி உள்ளே ஒன்று போகுதுன்னு சொன்னால, ஸோ அதுக்கான வழி தான் அது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து உள்ளே வந்து வரலாம். அந்த அளவுக்கான கேப் தான் உள்ளே இருக்குது. ஸோ வாங்க வந்து உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரி, இந்த ஒரு சுரங்கம் மாதிரி உள்ளே போகுதுல்ல, இது உள்ளே வந்து கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் வந்து மொபைல் லைட் அடிச்சுக்குவோம். அப்போ தான் வந்து உள்ளே வந்து போகிறதுக்கான வழியே தெரியுது. இந்த பாருங்கள் உள்ளே ஒரு சுரங்கம் மாதிரி போயிட்டே இருக்கா. மேலே பார்த்தீங்களா, மேலே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அடி உள்ள வந்து மேலே வந்து ஒரு ஹோல் ஒன்று போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டே இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து ஹீட்டு தெரில, ஓரளவுக்கு வந்து ஜில்லுன்னு தான் இருக்குது. உள்ளே வெளியில் பார்த்தீங்கன்னா செம்ம ஹீட்டாக இருந்தது. உள்ளே பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்குது. 100 மீட்டர் அளவுக்கு வந்து உள்ளே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க.
அது வந்து இந்த மேலே பார்த்தீங்களா, நான் இப்போ நடந்து வந்துட்டு இருந்தேன்ல, மேலே ஒரு ஃபோர்ட் மாதிரி, அதோட அடிப்பகுதி தான் அது. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு பாதுகாப்புக்காக ஒரு இந்த மாதிரி வச்சுருந்ததான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைடு வந்து ரொம்ப உள்ளே போக வேணாம், ஏன்னா அது இதுக்கப்புறம் வந்து ஆக்சிஜன் உள்ளே கிடைக்குதா என்னன்னு தெரில. பார்த்தீங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஹோல் மாதிரி தெரியல, இந்த பாருங்களேன், ஆக்சிஜனுக்காக தெரியுதா, இங்கே எதுவும் வந்து காற்று வர்றதுக்காக. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து உள்ள ஏதாவது பாம்பு ஏதாவது இருந்துச்சுன்னா கூட நமக்கு தெரியாது அந்த மொபைல் வெளிச்சத்தில். ஸோ அதனால் வந்து பேக்கில் முன்னாடி போயிடுறது வந்து நல்லது. உள்ளே பார்த்தீங்கன்னா செம இருட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து சொல்ல போனால் வந்து அந்தளவுக்கு ஹீட்டு தெரில, ஜில்லுன்னு தான் இருக்குது. இந்த வழியில் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே வந்து நான் அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்தேன். பாருங்கள், அடைச்சிருக்காங்க பாருங்கள். ஸோ இதோட சைடு பாருங்கள், இந்த சைடு வந்து வெளியில் வந்து எக்ஸிட் ஆகிறதுக்கான வழி இது. இந்த பாருங்கள், இந்த கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், சிமெண்ட்டு அந்த மாதிரிலாம் வச்சு எதுவுமே செய்யலை. உள்ளே வந்து அந்த மண் இந்த மாதிரி ஒவ்வொரு கல்லாக வச்சு அடிக்கி செஞ்சுருக்காங்க. ஆனால் அது பாதி ஆச்சரியப்பட விஷயம் என்னென்னா வந்து இன்னும் இதுவும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படியே எந்த சைடு பார்த்தாலும் அப்படியே கல் தான் இருக்குது. அந்த மாதிரி கல்லாக அடுக்கி வச்சுருக்காங்க. சைடு பாருங்கள், வந்து உள்ள வெளியில் போகிறதுக்கான எக்ஸிட் பாயிண்ட் இது. நிறைய பேர் வந்து பார்த்துட்ருக்காங்க. எக்ஸிட் பாயிண்ட் வழியா மேலே போகலாம். ஷப்பா, இவ்வளோ மாதிரியான சுரங்கத்தை வந்து அப்போ எப்படி தான் கட்டியிருப்பாங்கன்னே தெரியல. கீழே பாருங்கள், சரி பாருங்கள், தெரியுதா, இந்த சுரங்கத்தை வழியாக தான் நான் இப்போ உள்ளே போயிட்டு வெளில வர்றேன். பாருங்கள் உள்ளேருந்து எப்படி வர்றாங்கண்ணே, பார்த்தியாளா? இதான் வந்து வெளியில் வைக்கான எக்ஸிட் பாயிண்ட்டு. நான் கீழே அண்டர் கிரவுண்டில் நிற்கும் போது ஹோல் ஒன்று காட்டினேன்ல, மேலே வந்து ஏர் ப்ளோக்காக, அந்த மாதிரி ஏர் ஹோலை பாருங்கள், இந்த இருக்கா, இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து ஒரு 10 மீட்டருக்கு இடையில வந்து இந்த மாதிரி வச்சுட்டே இருக்காங்க ஏர் ஹோல். எவ்வளோ தூரம் வந்து அந்த சுரங்கம் வந்து உள்ளே போதோ, இந்த பாருங்கள், வெளிச்சத்துக்காகவும் அதுவும் இல்லாமல் வந்து ஏருக்காகவும். கீழே உள்ள வந்து சுரங்கத்தில் காட்டினல ஒரு கல் மேலே கல்லாக வச்சு அடுக்கி வச்சுருக்காங்கண்ணே. ஸோ அது மாதிரி தான் இருந்துச்சு இது. பாருங்களேன், ஒரு சிமெண்ட்டும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து இன்னும் 500 வருஷம் தாண்டியும் இன்னும் அப்படியே இருக்குது. நான் அந்த இதில் ஒன்று காட்டினல ஃபோர்ட்டில் இந்த மாதிரி பாதுகாப்புக்காக ஒரு ஹோல் மாதிரி வச்சுருந்தாங்கண்ணே. அந்த சைடுலேருந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த காவலாளிகளுக்கெலாம் ஒரு அறைன்னு சொன்னால, ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் என்னென்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் அந்த சைடு தெரியும். உங்களுக்கு தெரியுதா? அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். கல்லை ஒரு கல்லாக வச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்ட்ராங்காக அப்படியே இருக்குது. ஒன்றுமே இல்லை, அந்த கல் அதுக்கு மேலே ஒரு கல்லுகளாக அடுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்புறம் வந்து கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். பாய்.